ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மது தமிழன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் ட்ரிப் தான் கைஸ். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஈசாயாவுக்கு நாங்கள் வந்து போக போகிறோம். அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் மட்டும்தான் போக போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். வீடியோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு கைஸ். மணி பார்த்தீங்கன்னா 7:05. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈசாயாவுக்கு வந்து நம்ம கிளம்பிட்டோம். வாங்க அப்படியே நான் உங்களுக்கு இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டிக்கெட்டில் எடுத்து முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இவ்வளோ அப்படியே ஒரு விண்டு மில் இருந்துச்சு. அது அப்படியே நிறையா இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. அந்த சைடு ஃபுல்லாமே கோயம்புத்தூர் சைடு ஃபுல்லாமே, கோயம்புத்தூர்னு சொல்ல முடியாது, பொள்ளாச்சி இந்த மாதிரி. அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள். கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். கோயம்புத்தூருக்குள்ளே எடுத்தோன்னே நிறையா ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. அது என்ன குளம் தெரில. அப்படியே கோயிலெலாம் குளம்லாம் பார்த்து அப்படியே கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கைஸ். ரொம்ப ஒரு மாதிரி வெயில் வேறு, ரொம்ப காலையிலேயே பண்ணி பாருங்கள். கைஸ், காலையில் சாப்பிட்டு அப்படியே ஈசாயாவுக்கு வந்து பஸ் ஏறிட்டோம் கைஸ். ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா ஈசாக்கு வாங்குறாங்க கைஸ். வாங்க கண்டினியூ பண்ணி பாருங்க கைஸ். எப்படியோ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈசாக்கு என்ட்ரி ஆகிட்டோம். தியானலிங்கத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஈசா அந்த பெரிய சிலை இருக்கும் பார்த்திங்கன்னா, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா ஈசாயாவுக்கு வந்துட்டோம். இந்த ஈசாயாவுக்கு வந்துட்டு ஒரு பாதாம் பால் ஈசாயாவுக்கு வரதுக்கு வந்து 40 ரூபா வாங்கினாங்க. ஐஸ் இதில் பார்த்திங்கன்னா நடந்து போனோம். வண்டி அந்த மாட்டு வண்டி ஒன்று இருக்கும், அதுலேயும் போகலாம், இல்லாட்டி நடந்தும் போகலாம். சரிங்க ஐஸ். பார்த்திங்கன்னா பாதாம் பால் ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நடந்து போய்ட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் தூரம் தான் இருக்கும். சிலை தெரியுது பின்னாடி. பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு வண்டி வருது, அதுலேயும் வரலாம், 10 ரூபா தான். அப்படி நடந்து போகிறதுனால போகலாம். அப்படியே பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா ஐஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இருங்க காமிக்கிறேன். அப்படியே அந்த சிவன் சிலைக்கு பின்னாடி நிற்கிறேன். முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஐஸ். ஸ்டாச்சுக்கு பின்னாடி இருக்கோம். இப்போ நம்ம டோக்கன் கொடுத்து உள்ளே போய் பார்க்கலாம் ஐஸ். அப்படியே நம்ம டோக்கனை வாங்கிட்டோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபான்றாங்க. அப்படியே நம்ம உள்ளே போவோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபா தான். வரவங்க வாங்க, முன்னாடி போய் காமிக்கிறேன் ஐஸ். இதான் ஐஸ் முன்னாடி வியூ. அப்படியே நம்ம 10 ரூபா டிக்கெட் வாங்கி எங்கெங்கேயோ தாண்டி நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருங்க, இப்போ உள்ளே போய் காமிக்கிறேன் ஐஸ். இதாங்க ஐஸ் பேக் வியூ. என்னன்னு தெரியும், எவ்வளோ பெருசுப்பா. இப்படி இருக்கி எவ்வளோ. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்க ஐஸ், மறக்காமல் இந்த இடத்துக்கு. உள்ளே இன்னொரு இடம் இருக்குது, தியானலிங்கம். அது பார்த்தீங்கன்னா பேக்கு செல் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கு டிக்கெட் எவ்வளோ வாங்கினாங்கன்னு சரியாக தெரில. சரி, நம்ம இங்கே வருவோம் அடுத்த வாட்டி, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அங்கே போய்க்குவோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாட்டி அங்கே போய்க்கலாங்க ஈஸா. ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இதை எடுக்கலாம். தேங்க்யூ. இந்த வழி எங்கேயோ போகுது கைஸ். அப்படியே அந்த வழிக்குள்ளே போய் பார்க்கலான்னு ஒரு பிளான். அப்படியே போய்ட்டு இருக்கேன். காமிக்கிறேன். Nice.
அப்படியே பார்த்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் எப்படியோ பார்த்து முடிக்கிறோம் ஐஸ். வாங்க அப்படியே போய் காமிக்கிறேன். ஐஸ் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இருங்க காமிக்கிறேன். ஒரு சிவன் சிலையும் ஒரு 2 மோதிரமும் வாங்கியிருக்கேன். மொத்தமாக ஒரு 200 வந்துச்சு கைஸ். சரி ஃபஸ்ட் டைம் வரனால அப்படியே இப்போ வாங்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அங்கே சிலை தெரியுன்னா அதுக்கு அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த கடை பக்கத்துலேயே இருக்கும். அப்படியே வாங்கிக்கோங்க. 200 கம்மி ரேட்டில் தான், பரவாயில்ல கைஸ். வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. நான் அப்படியே போக லாக் பண்ணுறேன் கைஸ். இந்த சிலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா. மோதிரம் வந்து காமிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் எடுத்து வச்சிட்டேன். நல்லா இருக்குது கைஸ். சரி ஓகே, அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடை தான். அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டுருக்கோம் கைஸ். எவ்வளோ நேரம் இருக்க போகிறேன்னு தெரில. அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. வந்தீங்கன்னா இங்கேயே பார்க்கிங், கார் பார்க்கிங், எல்லா பார்க்கிங் இருக்குது. காற்று சும்மா அடிக்குது கைஸ். பிளாஸ்டிக் பாட்டிலாம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கெல்லாம் சின்ன சின்ன டஸ்ட்பினாக வச்சுருப்பாங்க. யாரும் கீழே போடாமல் எல்லா ஸ்நாக்ஸ் பொருளாக இருந்தால் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி கீழே போடாமல் டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க. டஸ்ட்பினில் போட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இனி குடிக்கிறதுக்கு வேறு தண்ணி இல்லை. என் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து பாட்டிலில் வந்து தீர்ந்து போச்சு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தண்ணி குடிக்கிறதுக்காக பைப் வச்சுருக்காங்க. போய் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வேடிக்கை அப்படியே கொஞ்சம் நேரம் பாட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. சாப்பிட்டு அப்படியே கிளம்பணும். மணி வந்து நான் இங்கேயே வந்துட்டேன். வரேன் சார். தண்ணி குடிக்க போதும். மேலே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளைன் போது தெரியாது. என்னத்தில் சைக்கிளில் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஐஸ். செம்ம வெயில், இருக்க முடியல. பசிக்குது வேறு, செம்ம வெயில். என்ன பண்ணுறதுனே தெரில. முன்னாடி என்ட்ரன்ஸில் தான் ஃபுட்டு வைக்கிறாங்க. இங்கே வைக்கிறாங்க எவ்வளோன்னு தெரில, நான் கேட்கல. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்க போகிறேன்னு தெரில கைஸ். ஆனால் செம்ம வெயில். உட்காரலான்னு பார்த்தா நனலுக்குன்னு எந்த இடமும் இல்லை. இங்கே ஃபுல்லாக காலி கிரவுண்டு கைஸ். இருங்க சுற்றிடுங்க. இங்கிட்டு காலி கிரவுண்டு, இங்கிட்டு காலி கிரவுண்டு. வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் சுற்றி பார்க்குறதுக்கே நேரம் போயிருக்கு. 1 மணி நேரம் அங்கே நடக்கிறதுக்கு இங்கே நடக்கிறதுக்கு நேரம் சரியாக போயிடும். சரி அப்படியே முன்னாடி காமி கைஸ். இந்த சிலையை சுற்றிலும் மழை தான். இங்கேருந்து இங்கே நடக்கிறதுக்கே தலை சுற்றிடுது கைஸ். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா சரியான வெயில், சரியான காற்று, ரெண்டுமே ஒரே நேரத்தில் இது பண்ணு காடிக்குது. எப்படியோ சாமிலாம் கும்பிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் கைஸ். ஈசா யோகா பிடிக்குன்னா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறேன். போயிட்டு என்ட்ரன்ஸில் போய் ஏதாவது பஸ் இருந்தால் பஸ் ஏறி போவோம். இல்லாட்டி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு போக வேண்டியதான் கைஸ். இந்த வெயில் மட்டும் இல்லாட்டி இங்கே இருந்துருவேன். வெயில் ஃபுல்லாக எப்படி தெரியுமா அடிக்குது கைஸ். முன்னாடி என்ட்ரன்ஸில் தான் ஹோட்டல் நிறையா இருக்குது. இந்த சிலை, இந்த சிவனுக்கு பின்னாடி வந்து அந்த ஷாப்பு, அந்த என்னமோ ஒரு இந்த மோதிரம் வாங்கினேன், அப்புறம் வந்து அந்த சிலை வாங்கினேன்ல அந்த ஒரு கடையும், அப்புறம் அந்த பேக்கரி மாதிரி ஒரு கடை இருக்குது, ஒரு ஹோட்டல் இருக்குது. அது எப்படின்னு என்னன்னு தெரில கைஸ். வெள்ளிங்கிரிக்கு எப்படி போகிறதுன்னு தெரில அந்த மலைக்கு. அதுவும் இல்லாமல் நேரமும் இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்தனால எதுவும் முடிவு பண்ண மாட்டேன் கைஸ். சேஃப் வேணாம் விடுங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்த்துக்கலாம். இந்த வாட்டி இந்த சிலையை பார்த்துச்சிட்டேன்.
ஓகே, அப்படியே உள்ளே போவோம். வெளியே போயிட்டு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறோம். கைஸ் 3:30 பார்த்தீங்கன்னா பஸ் வந்துச்சு. அப்படியே பஸ் வந்துச்சுன்னு டக்குன்னு கிளம்பிட்டோம். அரை மணி நேரம் வந்து அங்கே பஸ் இருக்குது கைஸ். யாரும் வந்தீங்கன்னா பார்த்து ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துக்கோங்க. எப்படியோ அந்த இடத்த விட்டு நம்ம வந்து கிளம்பி அதை ஃபுல்லாத்தையும் எனக்கு போகும்போது வந்து அதனால தான் இப்படி நார்மலாக எடுத்துட்டேன். மறக்காமல் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈசாயாவை போயிட்டு மணி பார்த்தீங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. 9 மணிக்கு தான் நம்ம வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா பார்ப்போங்க கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.